அவர் வந்து அந்த மக்களை பார்க்கவே இல்லை இது வரைக்கும். நேற்று இது வரைக்கும் அவங்க கட்சிக்காரர்களே அவரை வந்து பார்க்கலைங்கிற வருத்தத்தை அவங்க சொல்றாங்க. நான் சொல்றேனே, மதிப்பு முடியாத விலை மதிக்க முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது. ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும், நம்முடைய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனித உயிர் முக்கியம். மக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த கலந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது நினைப்பார். இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படக்கூடாது. அதைத்தான் நான் இங்கே விலக்கி சொல்லிட்டு இருக்கிறேன். நடந்த நிகழ்வு வந்து மிக மிக ஒரு கொடூரமான நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். மிக மிக வேதனையான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வாக தான் பார்க்குறேன். இன்றைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இன்றைக்கு இதுவரை தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பேர் இறந்ததாக தெரியவில்லை. எனக்கு தெரிந்தவரை தெரியவில்லை. ஆக இது பல பேர் 39 பேர் இறந்திருக்காரு சொன்னால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. பொதுவாக சொன்னார், ஒருவரை குறிப்பிட்டு சொன்னார் சரியாக. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இன்றைக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் அணுவும் உள்ள கட்சிகள். அந்த அணுவும் உள்ள கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்பு வளையத்துக்குள் அது கொண்டு வந்து ஒரு கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, அதை எப்படி ஒழுங்குபடுத்துவது, அதையெல்லாம் அவர்களுக்கு பல கூட்டங்கள் நடத்தி அணுவும் இருக்கு. அந்த அணுவத்தின் அடிப்படையில் கூட்டம் நடத்துகின்ற பொழுது அதில் சின்ன சின்ன அசம்பாவங்கள் தவிர்க்கப்படும். இப்படிப்பட்ட பெரும் அசம்பாவங்கள் ஏற்படாத வண்ணம் அவள் தடுப்பதற்கு உண்டான அணுவும் இடத்துல இருக்கு. நாங்களாம் மாநாடு நடத்தோம். கிட்டத்தட்ட 13-14 லட்சம் பேர் நடத்திருக்கோம். அதே போல பல கூட்டங்கள் நாங்கள் நடத்திருக்கோம். அதுபோல பல அரசியல் கட்சி தலைவர் தமிழகத்தில் இருக்கின்ற பல அரசியல் கட்சிகள் பல கூட்டங்கள் நடத்தியிருக்குது. அதையெல்லாம் அங்கு இருக்கின்ற தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், அங்கே இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள், அவர்கள் அவருடைய தொண்டர்கள், அவர்களெல்லாம் பல கூட்டத்தில் கலந்து கொண்டு அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறார்கள்.